சமைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக திங்ஸ் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு குட்டியாக தூங்கியே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதும் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுலேருந்து கார் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லை. எல்லாம் போய் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா காருக்குள்ளே அம்புட்டு குப்பையும் எலி தூக்கி வச்சிருக்கு. பார்த்ததும் அவ்வளோதான் செல்வா மைண்டே மாறிடுச்சு. உள்ளே போகிற வயரப்பெல்லாம் கடிச்சு கொதறி வச்சிருக்கு. பாப்பா புதுசாக வயர்லாம் வாங்கி அட்டாச் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருந்தா. பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு போல். நாளைக்கு சர்வீஸ்க்குலாம் கொடுக்கணும். ஈவினிங் போல் பாப்பா எனக்கு குட்டியாக ட்ரீட்லாம் வைக்கிறேன்னு தான் கூட்டிகிட்டு போனா. அப்போ தான் காரு ப்ராப்ளம் ஆகும். ஃபுல் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு மட்டும் கூட்டிகிட்டு போய் பிடிச்சது வாங்கி கொடுத்தா. அப்படி என்ன ஸ்பெஷல்னா நம்ம சேனலுக்கு 20,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. உண்மையாகவே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். கண்டிப்பாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுட்டு பாப்பா ஃபுல் மைண்ட் செட்டு காரில் தான் இருந்தது. மறுபடியும் போய் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் மெனக்கிட்டு கருவாடுலாம் வாங்கிட்டு எலிப்பொரியில் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு உயிர் போது பார்த்தா நமக்கு 60,000 70,000 செலவு வச்சிரு போல. நம்ம என்ன பண்ணுறது? ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி மகேந்திரன் ஸ்வேதா உங்களுக்கு. அப்புறம் ஹாப்பி பர்த்டே ஹரிணி சிஸ்டர். கீதா அம்மாவுக்கு அவங்க டாட்டர் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே அம்மா, உங்கள் ஆசீர்வாதம்